Hi, this is Sathiya Samayal kitchen. நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அவரக்காய் பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு குக்கரில் அடுப்பை மூட்டி குக்கரை வச்சாச்சு. இப்போ நான் ஆயில் ஊற்ற போகிறேன். எண்ணெய் காய்ந்த உடனே கடுகு உளுந்தம்பருப்பு போட போகிறேன். கடுகு வெடிக்குது. கடுகு வெடிக்கவும் உளுந்த போட்டு வெங்காயம் போட போகிறேன். வெங்காயம் நான் சின்ன வெங்காயம் இவ்வளோ எடுத்துருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து ரொம்பவும் வேகக்கூடாது, ரொம்ப கழுகவும் விடக்கூடாது. ஒரு மீடியம் லெவலில் இருக்கிற மாதிரி நறுக்கி வச்சிருக்க அவரைக்காயை சேர்க்க போகிறோம். நான் வந்து எவ்வளோ அவரைக்காய் வாங்கியிருக்கேன்னா ஒரு 1/4 கிலோ அவரைக்காய். கலர் மாதிரி தெரியும், ஏன்னா எண்ணெயில் இருக்கிறதுனால பார்த்தாலே தெரியும். அந்த ஒயிட் கலர்லாம் கொஞ்சம் மாதிரி ஒரு டார்க் க்ரீனில் வரும். அந்த டைமில் நம்ம என்ன போட போகிறோம்னா மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து டைஜஷனுக்காக எரிச்சி பெருங்காயம் கொஞ்சமாக போடுறேன். அதுக்கு மஞ்சள் தூள், என்ன போடுறோம்னா குழம்பு மசாலா. இது வீட்டிலே நாங்களே கைப்பட அரைச்சிது, கடையிலலாம் வாங்கிருக்காங்க. அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். 2 ஸ்பூன்னா நான் சும்மா யூஸ் அண்ட் த்ரோ ஸ்பூன், பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ் தான், அதில் 2 ஸ்பூன்ஸ் போடுறேன். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதில் வந்து ஒரு 100 ml வாட்டர். ஏன்னா காய் வந்து பச்சையாக இருக்குல்ல, அது வந்து வேகணும்ல, அதனால வந்து கொஞ்சமாக அந்த காய் வந்து முங்க கூட தேவையில்லை, ஒரு அரை டம்ளர் தண்ணி அந்த மாதிரி சேர்த்தா போதும். போட்டு நல்லா கொஞ்சமாக நல்லா இந்த மாதிரி இது போல் மசாலாஸ் எல்லாத்தையுமே சேர்த்து விட்டுட்டு
மூடி வச்சு ஒரு 3 விசில் இல்லை ஒரு விசில் விட்டுட்டு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டிங்கன்னா காய் நல்லா வெந்துடும். காய் நல்லா தண்ணியில் வந்து கொஞ்சம் கொதி வந்ததும் நம்ம குக்கரில் விசில் போட்டுடலாம். விசில் போட்டு ஒரு விசில் விட்டுட்டு நான் எவ்வளோ நேரம் வைக்க போகிறேன்னா 15 மினிட்ஸ் வைக்க போகிறேன். சிம்மில் லோ ஃப்ளேமில், இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு 15 மினிட்ஸ் வைக்க போகிறேன். விசில் வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அவரக்காய் பொரியல் வந்து குக்கரில் வேக வச்சுருந்தேன். இதில் வந்து ஸ்டீம் போயிடுச்சு. இதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்கு. அவரக்காய் வந்து நல்லா வெந்துச்சு, பார்த்தாலே தெரியுது. இதில் வந்து நான் கொஞ்சமாக ஒரு இவ்வளோ தண்ணி இதில் வந்து இருக்குது. இந்த தண்ணி வந்து வேணும்னா இப்படியே வச்சு கூட சாப்பிட்லாம், இது ஒரு டேஸ்ட் இருக்கும். பட் பிடிக்காதவங்க அடுப்பில் வந்து வச்சிடலாம். நான் இப்போ வந்து எனக்கு தண்ணி வந்து தேவைப்படாது, அதனால வந்து நான் குக்கரில் வச்சு லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வச்சு எடுக்க போகிறேன். இதோ நான் சொல்லியிருந்தேன்ல இந்த அவரைக்காயில் கொஞ்சமாக தண்ணி இருந்துச்சுன்னு, அது வந்து எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வச்சு எடுக்கிறேன். வச்ச உடனேயுமே அந்த தண்ணியோட அந்த பபிள் மாதிரி வர்றது வந்து நல்லா தெரியும் இந்த ஓரத்துலலாம். அதை வந்து நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அப்படியே அடியில் ஒட்டிடும், மசாலாவோட டேஸ்ட்டு போயிடும். அதனால அதை கிண்டி விட்டுட்டே இருக்கேன். இது கூட வந்து நான் போடுறதுக்காக தேங்காய் வந்து கொஞ்சமாக ஒரு சில்லுலையும் பாதி தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து இது கூட ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் தண்ணி வற்றவும் இதை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த தேங்காய் வந்து ரொம்ப சூடு ஏற்றுனா எண்ணெய் வாடை அடிச்சிடும். அதனால வந்து ஒரு கிண்டு மட்டும் கிண்டி விட்டுட்டு இறக்கிற போகிறோம். தண்ணி நல்லா வற்றிடுச்சு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். வெறும் அந்த ஆயில் கண்டென்ட் மட்டும்தான் தெரியும். அப்புறம் வந்து தேங்காய் போடுறேன். இது வந்து தேங்காய் ஆட் பண்ணாமல் கூட பண்ணலாம். தேங்காய் ஆட் பண்ணி பண்ணோம்னா அந்த அவரைக்காய் வந்து ஒரு ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து தேங்காய் சேர்க்கறது பிடிக்கலன்னா தேங்காய் இல்லாமல் கூட பண்ணி பாருங்க. தேங்காய் இல்லாமல் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான். அந்த மசாலில் வந்து தேங்காய் மிக்ஸ் ஆகுற அளவுக்கு மட்டும் வச்சுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ வந்து அவரைக்காயை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன்.